அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஜாங்கிரி. ஜாங்கிரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். உளுந்த மாவு இந்த மாதிரி அரைச்சி இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி நம்ம தயார் பண்ணணும்னா, 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு 1 ஹவர் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு நம்ம வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஜீனி 2 கப் எடுத்துக்கணும். இந்த கப்பால் 2 கப் எடுத்துக்கணும். ஃபுட் கலர் இந்த மாதிரி நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு நாம் சேர்த்துக்கணும். ஜாங்கிரி இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஒரு பிளேட்டில் இந்த மாவு கிண்ணத்தில் உள்ள உளுந்த மாவை இதில் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு ரொட்டேட் பண்ணி பிசைஞ்சிட்டே இருக்கணும். நம்ம இப்போ 10 நிமிஷம் நல்லா விடாமல் நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி பந்து மாதிரி வரணும். வந்தால் தான் அது கரெக்டான பதம். அப்போ தான் நல்லா ஜாங்கிரி நல்லா வரும். இப்போ அடுத்தது ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ இன்னொரு ஸ்பூன் போட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசையும் போது தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். அதுக்காக தான் பிசைகிறது. அடுத்தது தேவையான அளவு ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜாங்கிரிக்கு உள்ள மாவு ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் இதில் என்ன செய்யணும்னா 2 கப்பு சுகரை இதில் சேர்த்துப்போம். அதே இதிலையே 2 கப்பு தண்ணி இதோட சேர்த்துப்போம். இப்போது நல்லா ஜீனி நல்லா கரைஞ்சி இப்போ நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு நமக்கு திக்கான பதம் வராமல் ஓரளவு லைட்டான பதம் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இதில் நம்ம ஃபுட் கலர் இதில் கொஞ்சமாக சேர்த்துப்போம். வாசனைக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்களோட சாய்ஸ் தான், வேணும்னா நீங்களும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த ஜாங்கிரி மாவை இதில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது சீல் கவர். இதில் போட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கத்திரிக்கோல் வச்சு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் நம்ம எப்பயுமே முறுக்குக்கு ஊற்றுற மாதிரி நம்ம நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம ஜாங்கிரியை புழிஞ்சிக்குவோம். இப்போது அந்த சடசடுப்புலாம் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம திருப்பி ஒரு தடவை போட்டுட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பதம் வரும்போது இந்த மாதிரி கம்பி மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஜாங்கிரி போட்டதை நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். அதில்
போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்பி விடணும். இது வந்து நல்லா வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நம்ம போட்டோன்னா நல்லா அந்த ஜீராலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் ஜாங்கிரி. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாங்கிரியை எடுத்துக்கலாம். இப்போ அருமையான ஜாங்கிரி ரெடியாக இருக்குது. இது வந்து நான் வந்து ஈஸி மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் தீபாவளிக்கு இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஜாங்கிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.